உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்தார். சென்னை கொளத்தூரில் ஆய்வு பணியை முடித்துக் கொண்டு புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அமைச்சரவை மாற்றம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். முதலமைச்சர் பதவிக்கு உதயநிதியை விட தகுதியானவர்கள் யாரும் திமுகவில் இல்லையா என முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சிக்காக மாடாக உழைத்தவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாமே என்று கூறினார். தமிழக அமைச்சரவை மாற்றம் நிச்சயமாக அனைவருக்கும் ஏற்றமாக இருக்கப் போவதில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, அமைச்சரவை மாற்றம் பலருக்கு ஏமாற்றமாக இருக்கப் போகிறது என துரைமுருகனை சுட்டிக்காட்டி பேசினார். தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சராவதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அனைத்து தகுதிகளும் இருக்கின்றது என்றும் அவர் துணை முதலமைச்சராவதை காங்கிரஸ் கட்சி வரவேற்பதாகவும் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தில் பேட்டி அளித்த அவர், இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போல் வலுவாக உள்ளதாக கூறினார். நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட 2 ஆண்டுகளில் 30 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நான் முதல்வன் நிகழ்வில் பங்கேற்ற உதயநிதி, அரசு நடத்தும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று போட்டித் தேர்வு பயிற்சி பெறும் 1000 மாணவர்களுக்கு மாதம் 7500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறியதாக குற்றம் சாட்டி திமுக அரசை கண்டித்து அதிமுக மகளிர் அணி மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுல இந்திரா, ராஜலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்த தமிழக ஆளுநர் RN ரவியை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி புன்சிரிப்புடன் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் RN ரவி பட்டங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். உதயநிதி குறித்து ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து தனிப்பட்ட ஒன்று என விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விளக்கமளித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியரசு, தனிப்பட்ட ஒரு நபரின் விமர்சனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் ஏற்காது என திட்டவட்டமாக தெரிவித்தார். கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தை நீர்நிலையாக மாற்றுவது குறித்து தமிழக அரசின் தலைமை செயலாளர் பிற துறை செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்த வேண்டும் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம், ரேஸ் கிளப்பை நீர்நிலையாக மாற்றினால் சென்னையின் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் என யோசனை தெரிவித்தது. முன்னாள் முதல்வர் கலைஞரின் நூற்றாண்டு நினைவை போற்றிடும் வகையில் கவிஞர் மு மேத்தா, பின்னணி பாடகி பி சுசீலாவுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிடும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டிடும் வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதி வேலூர் CMC மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட துரை தயாநிதி மார்ச் மாதம் வேலூர் CMC மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு தன்னிடம் நாட்டு வெடிகுண்டுகள் வாங்கியது தெரியாது என ரவுடி புதூர் அப்பு போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளார். சம்பவ செந்தில் கூறியதாக அவனது கூட்டாளிகள் கேட்டதால் நாட்டு வெடிகுண்டுகளை கொடுத்ததாகவும், யாரை கொலை செய்ய அதை வாங்கினார்கள் என்பது தனக்கு தெரியாது எனவும் ரவுடி புதூர் அப்பு போலீசிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதியப்பட்டுள்ளது. 2011-2016 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 32 கோடியே 47 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. வருமானத்தை விட 1057% அதிக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்துள்ளது. மைசூர் நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் தொடர்பான நில ஊழல் வழக்கில் தம்மை விசாரிக்க அனுமதி அளித்த ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டின் முடிவுக்கு எதிராக முதலமைச்சர் சித்தராமையா தாக்கல் செய்த மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சித்தராமையாவை விசாரிக்க ஊழல் தடுப்புச் சட்டம் 17A பிரிவின்படி ஆளுநர் வழங்கிய அனுமதி சரியானதே என நீதிபதி தீர்ப்பு வழங்கினார்.
வங்கதேச மக்கள் குறித்த அமித்ஷாவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்த வங்கதேச அரசு இந்தியா அதன் அரசியல் தலைவர்களை எச்சரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டது. ஜார்க்கண்டில் பேசிய அமித்ஷா, பாஜக ஆட்சி அமைத்தால் வங்கதேசத்தில் இருந்து ஊடுருவும் ஒவ்வொருவரையும் தலைகீழாக தொங்கவிடுவோம் என்றார். இதற்கு அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை வரவழைத்து வங்கதேச அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான காங்கிரஸ் கட்சியின் இடஒதுக்கீட்டு கொள்கை போலியானதும் ஏமாற்றுகிற ஒன்று என்றும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். இடஒதுக்கீட்டை 50% மேலே கொண்டு செல்ல வேண்டும் என இந்தியாவில் பேசி வரும் ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு சென்றால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் என பேசுவதாக விமர்சித்தார். திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுவில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருந்ததாக சர்ச்சை எழுந்த போதிலும் லட்டு விற்பனையில் எந்த சுணக்கமும் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 19ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை மட்டும் சுமார் 14 லட்சம் லட்டுகள் விற்பனையானதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டில் குட்கா பாக்கெட் மற்றும் புகையிலை கிடந்ததாக பெண் பக்தர் ஒருவர் தெரிவித்திருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தோந்து பத்மாவதி என்ற பக்தர் கடந்த 19ஆம் தேதி திருப்பதி கோவிலுக்கு சென்று லட்டு வாங்கி வந்ததாகவும் அதை நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக உடைத்தபோது அதில் சிறு காகிதத்தில் புகையிலை துண்டுகள் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். லட்டு குறித்து நகைச்சுவையாக பேசியதற்காக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணிடம் வருத்தம் தெரிவித்து நடிகர் கார்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஹைதராபாத்தில் பட நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது லட்டு பற்றிய டாபிக் வேண்டாம், அது உணர்ச்சி பூர்வமானது என சிரித்தபடி கார்த்திக் கூறினார். இதற்கு பவன் கல்யாண் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். உத்தரப்பிரதேசத்தில் அரசு ஊழியர்கள் வரும் 30ஆம் தேதிக்குள் தங்களது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காவிட்டால் சம்பளம் நிறுத்தப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசு எச்சரித்துள்ளது. இந்த விவரங்களை சமர்ப்பிக்க செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்த நிலையில் இதுவரை 90% அரசு ஊழியர்கள் சொத்து விவரங்களை தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். பாலியல் பலாத்கார வழக்கில் பிரபல மலையாள நடிகரும் அம்மா அமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளருமான சித்திக்கிற்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து இந்த வழக்கில் அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் அலிபுர்தூர் மாவட்டத்தில் உள்ள நியூ மேனாகுமாரி ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலின் 6 காலி பெட்டிகள் தடம் புரண்டன. தடம் புரண்ட போது சரக்கு ரயில் மிகவும் மெதுவாக வந்து கொண்டிருந்ததால் பெட்டிகளுக்கோ தண்டவாளத்திற்கோ பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என கிழக்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் புதிதாக கட்டப்பட்ட தொடக்க பள்ளியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் புனரமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடம், நேர்மை நகர் மயான பூமியில் புதிதாக கட்டப்பட்ட நீத்தார் நினைவு மண்டபம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். மேலும் தனது தொகுதியில் நடைபெறும் நலத்திட்ட பணிகளை அவர் பார்வையிட்டார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 5 பேர் நிரந்தர நீதிபதிகளாக பதவியேற்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட விக்டோரியா கௌரி, பாலாஜி ராமகிருஷ்ணன், கலைமதி திலகவதி ஆகியோர் நிரந்தர நீதிபதிகளாக பொறுப்பேற்றனர். இவர்களுக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி. கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். இந்தியாவில் சமூக நீதியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையின் ஒரு கட்டமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை பிரதமர் பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் போலியாக என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் தனியார் பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த வழக்கில் முக்கிய நபரான சிவராமனுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் தொடர்பு இருப்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதாடப்பட்டது. பழனி கோவிலில் வழங்கப்படும் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறாக பேசியதாக இயக்குனர் மோகன்ஜியை போலீசார் கைது செய்தனர். யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், பழனி கோவிலில் வழங்கப்படும் பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவு மாத்திரை கலக்கப்படுகிறது என தாம் கேள்விப்பட்டதாக கூறியிருந்தார். இதனிடையே கைது செய்யப்பட்ட மோகனை பிணையில் விடுவித்து திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் பாடங்களை சொல்லிக் கொடுத்து மகிழ்ந்தார்.
மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அவரது மனைவி பெயரை பயன்படுத்தி 6,80,00,000 ரூபாய் மோசடி செய்த அதிமுக கவுன்சிலர் மாயதேவன் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விழுப்புரத்தைச் சேர்ந்த கிரஷர் உரிமையாளர் சரவணனிடம் முகநூல் மூலம் பழகிய மதுரையைச் சேர்ந்த சங்கர் என்பவர் மணல் குவாரி ஒப்பந்தம் எடுத்து தருவதாக கோரி மோசடியில் ஈடுபட்டார். சென்னையில் ஒரு சவரன் தங்கம் இதுவரை இல்லாத அளவில் 56,000 ரூபாயை தொட்டு புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 7,000 ரூபாய்க்கும், சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 56,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் 35 முதல் 65 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் முள் வளைவு அமைக்காததை கண்டித்து 4 மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கடலோர பகுதிகளில் பலமுறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் தூண்டில் முள் வளைவு அமைக்காததால் கடலோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள், வலைகள் மற்றும் வீடுகளும் கடலில் அடித்துச் செல்லப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாநகராட்சி பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட மேயர் சுந்தரி ராஜா வகுப்பறை அசுத்தமாக இருப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்து தானே துடைப்பத்தை எடுத்து தூய்மை பணியில் ஈடுபட்டார். ஒவ்வொரு வகுப்பறைக்கும் கால் மிதிகளை வாங்கிக் கொடுத்த பின் வகுப்பறைகளை ஆய்வு செய்த மேயர் பள்ளி அசுத்தமாக இருப்பதாக கூறி சுகாதாரத்துறை அலுவலர்களை போனில் தொடர்பு கொண்டு கடிந்து கொண்டார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் அதிமுக நகர செயலாளர் வீட்டின் மீது மர்ம நபர்கள் நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசிச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுக நகர செயலாளர் பிச்சைக்கனி என்பவர் வீட்டிலேயே அலுவலகம் வைத்து கட்சி பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிச் சென்றனர். தமிழர் தேசம் கட்சி நிறுவனர் செல்வகுமார் வீட்டில் போலீசார் சோதனை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆபரேஷன் அகழி என்கிற பெயரில் திருச்சி மாவட்டம் கொத்தமங்கலத்தில் உள்ள தமிழர் தேசம் கட்சி நிறுவனரும் வீரமுத்தரையர் முன்னேற்ற கழக தலைவருமான KKS செல்வகுமார் வீட்டில் சோதனை நடத்தினர். சென்னை மடிப்பாக்கம் ஹோலி ஏஞ்சல்ஸ் தனியார் பள்ளியில் கல்வி கட்டண உயர்வை கண்டித்து பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பள்ளி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தி உள்ளதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை வழி விமான நிலைய திட்டத்திற்கு நிலம் வழங்க ஆட்சேபனை தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் விமான நிலைய திட்ட நிலம் எடுப்பு அலுவலகத்தில் மனு அளித்தனர். காரை பகுதியில் உள்ள புதிய விமான நிலையம் திட்ட அலுவலகத்திற்கு பேரணியாக சென்ற அவர்கள் அரசுக்கு எதிராகவும் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிக்கப்பட்டு இளைஞர் பலியானதை அடுத்து தமிழக கேரள எல்லையான களியக்காவிளையில் 7வது நாளாக சுகாதார குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி சளி மற்றும் காய்ச்சல் பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. பருவநிலை மாற்றம் காரணமாக மதுரை மாநகரில் ஒரே நாளில் 107 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அதில் 48 பேர் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வீடுகளுக்கு திரும்பியதாகவும் 59 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை பொறுப்பு முதல்வர் செல்வராணி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கணக்கில் வராத 1,25,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் ரகுபதியின் கார் மற்றும் பணியாளர்களின் வாகனங்களில் இருந்த பணம் கைப்பற்றப்பட்டது. திருச்சி துவரங்குறிச்சி காவல் ஆய்வாளர் சண்முக சுந்தரத்தை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பணியிடமாற்றம் செய்து SP வருண்குமார் உத்தரவிட்டார். சாதி பற்றுடன் செயல்பட்டதாக எழுந்த புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி தலைமை தபால் நிலையத்தில் ஆதார் திருத்தம் உள்ளிட்ட பணிகள் மந்தமாக நடைபெறுவதால் பொதுமக்கள் சிரமம் அடையும் சூழல் உருவாகியுள்ளது. குறைந்தளவு பணியாளர்கள் இருப்பதால் 60 பேருக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் காலையிலேயே குவியும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது.
சென்னை வியாசர்பாடியில் தனியார் நிறுவன மேலாளர் வீட்டில் 58 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. வியாசர்பாடி பொன்னப்பன் தெருவில் வசித்த மாரிமுத்து வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கதவு உடைக்கப்பட்டு கொள்ளை அரங்கேறியது. அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் 2,13,00,000 ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பல்வேறு கிராமங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான கட்டுமான பணியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். சென்னை மாநகராட்சியில் 4 மண்டலங்களில் குப்பை அள்ளும் பணியை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தி CITU தொழிற்சங்கத்தினர் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. ரிப்பன் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சென்னை மாநகராட்சி செங்கொடி சங்கத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரமாக்கிட வலியுறுத்தப்பட்டது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் போதை மாத்திரை விற்பனை செய்த 2 பெண்களை கைது செய்த போலீசார் 6000 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். பட்டினப்பாக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போதை மாத்திரை விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். நாகை அருகே தண்ணீர் இல்லாமல் சம்பா நெற்பயிர்கள் முளையிலேயே கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். காவிரியில் திறக்கப்பட்ட தண்ணீரானது கடைமடை பகுதியான செம்பியன் மகாதேவி பகுதிக்கு சென்றடையாததால் விளைநிலங்களில் விதைக்கப்பட்ட நெல் முளைப்பதற்காக விவசாயிகள் தண்ணீரை தெளிக்கும் நிலை ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் E3 சாலை திட்டம் கடந்த 30 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாததை கண்டித்து வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட E3 சாலை திட்டத்தை நிறைவேற்றக் கோரியும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும் வலியுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேரூராட்சி அலுவலக வாயிலில் திமுக கவுன்சிலர் தர்ணாவில் ஈடுபட்டார். பேரூராட்சி கூட்டத்தில் தனது வார்டில் 2 வருடங்களாக புதிதாக மின்கம்பங்கள் அமைத்து தரக்கோரி பலமுறை கோரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்தார். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் பேரூராட்சி நிர்வாகம் எடுக்காததால் தர்ணாவில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பொந்தன்புலியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய இருக்கை வசதி இல்லாததால் மருத்துவ பரிசோதனைக்கு வரும் கர்ப்பிணிகள் தரையில் அமரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து உடனடியாக இருக்கை வசதியினை அதிகாரிகள் ஏற்பாடு செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மதுக்கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் 2வது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாராசுரம் காய்கறி மார்க்கெட் பகுதியில் ஏற்கனவே 2 டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் அதன் அருகாமையிலேயே 3வது கடை ஒன்று திறக்கப்பட்டதற்கு பெண்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கேடிலம் ஆற்றில் சர்க்கரை ஆலை கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் குடியிருப்போர் நலச் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100கணக்கானோர் கலந்து கொண்டு மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி கிழக்கு பகுதியில் செயல்பட்டு வந்த ரேஷன் கடை திடீரென மூடப்பட்ட நிலையில் 8 மாதங்களாகியும் திறக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்கள் பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்வதாகவும் மிகவும் சிரமம் ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தலைமை ஆசிரியர் திட்டியதாக மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூலத்தூர் உயர்நிலைப் பள்ளியில் படித்த ராஜபாண்டி என்பவர் மதிப்பெண் சான்றிதழை பெறச் சென்றபோது தலைமை ஆசிரியர் திட்டியதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 8 கோட்டங்களை கொண்ட மாநகராட்சி நிர்வாக அமைப்பில் 4-5 கோட்டங்களை சேர்ந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மட்டும் வேலை நிறுத்த போராட்டம் மேற்கொண்டனர். இதையடுத்து அவர்களுடன் மாநகராட்சி சுகாதார நகர்நல அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமவள பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தேனியில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். வாடிக்கையாளர்களின் வரத்தை இந்த விலை உயர்வு குறைத்துவிடும் என்பதால் விலை உயர்வை வாபஸ் பெற கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மாவட்டம் கதிர் நரசிங்கபுரம் கிராமத்திலிருந்து வண்டியூர் வரை உள்ள தார் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் புதிய சாலை அமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட இந்த சாலையானது தற்போது மிகவும் சேதமடைந்துள்ளதால் விளைபொருட்களை வாகனங்களில் கொண்டு செல்வது சிரமமாக உள்ளதென மக்கள் தெரிவித்தனர். ஈரோடு வட்டாட்சியர் அலுவலக வளாகம் போதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈவேரா சாலையில் இயங்கி வரும் இந்த அலுவலகத்திற்கு வரும் போதை ஆசாமிகள் மது அருந்திவிட்டு ஆங்காங்கே பாட்டில்களை வீசி செல்வதாக புகார் எழுந்துள்ளது. போதை ஆசாமிகளால் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிலையத்தில் கஞ்சா போதையில் கல்லூரி பெண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட இளைஞரை ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் இரும்பு பைப் மூலம் தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் கல்லூரி மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதை தட்டி கேட்ட பேக்கரி உரிமையாளர் ஓட்டுநர்கள் நடத்துனர்களையும் ஆபாசமாக திட்டியதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் அரசு பேருந்தின் பின்புறத்தில் உள்ள படிக்கட்டு தகரம் உடைந்து விழுந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். கல்லுப்பட்டி செல்லும் அரசு பேருந்து ஒன்று வேடசந்தூர் பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்தபோது பின்புறத்தில் இருந்து படிக்கட்டின் தகரம் உடைந்து பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தது. தமிழ்நாடு வனத்துறை சார்பில் கடலோர வாழ்விடங்களை மேம்படுத்தி உயிர் அரண் அமைத்தல் திட்டத்தின் கீழ் சுரப்பண்ணை மற்றும் கண்டல் மரக்கன்றுகள் நடும் விழா கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் பகுதியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், கடலூர் எம்எல்ஏ பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு பித்தளை பாத்திரங்களை திருடி வந்த கும்பலை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். வடமதுரை காந்தி நகர் பகுதியில் கைக்குழந்தையுடன் வந்த கும்பல் வீடு ஒன்றில் புகுந்து திருட முற்பட்டது. அக்கம் பக்கத்தினர் அந்த கும்பலை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். தருமபுரி அருகே அடுத்தடுத்த 2 நாட்களில் ஒற்றை யானை தாக்கி 2 முதியவர்கள் உயிரிழந்தனர். பாலக்கோடு முத்துகவுண்டர் தெருவை சேர்ந்த விவசாயி பழனி தனது விவசாய தோட்டத்திற்குள் இரவு காவலில் இருந்தபோது ஒற்றை காட்டு யானை அங்கு வந்து அவரை ஆக்ரோஷமாக மிதித்து கொன்றது. 2 நாட்களுக்கு முன்பு தீத்தாரப்பட்டியில் உள்ள ஒரு முதியவரை இதே யானைதான் மிதித்து கொன்றதாக மக்கள் கூறினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே திகனார் கிராமத்தில் உள்ள ரங்கநாதர் கோவிலில் திருட முயன்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். தாளவாடி அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த சிவண்ணா என்ற அந்த நபர் இருசக்கர வாகன திருட்டுகளில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்தது. இவருடன் சேர்ந்து பைக் திருட்டில் ஈடுபட்ட மேலும் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே வெள்ளாரம் வடக்கு கிராமத்தில் வாழை பயிர்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அருகில் இருந்த 10க்கும் மேற்பட்ட தென்னைகள், சப்போட்டா மரங்கள் எரிந்து சேதமடைந்ததால் விவசாயி ஸ்டீபன் கடும் பாதிப்புக்குள்ளாகினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரிய மனோபுரத்தில் உபரிநீர் கால்வாய் அமைக்கும் பணியில் சவுடுமண் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி ஊழியர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆரணி ஆற்றிற்கு நேரடியாக சென்ற மக்கள் தரமற்ற பொருட்களால் கட்டப்படும் கால்வாய் எதிர்காலத்தில் இடிந்து விபத்து நடக்காதா என கேள்வி எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே மொப்பட்டும் பைக்கும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். புதூர்மேடுவைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் தனது மொப்பட்டில் கீரைசாத்து கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது வெடியங்காடு அருகே எதிரே வந்த பைக் அவர் மீது பலமாக மோதியது. சென்னை அடுத்த பட்டாளம் பகுதியில் நீண்ட நேரம் திருக்குறளை ஒப்புவித்து பள்ளி குழந்தைகள் சாதனை புரிந்தனர். நாராயண குழும பள்ளிகளுக்கிடையேயான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் குழந்தைகள் பங்கேற்றனர். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வரை திருக்குறள் ஒப்புவித்து பட்டாளம் பகுதி பள்ளி குழந்தைகள் சாதனை படைத்தனர். தேசிய மக்கள் சக்தியின் எம்பி ஹரிணி அமரசூரியாவை இலங்கையின் புதிய பிரதமராக அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க நியமித்தார். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்தனே ராஜினாமா செய்தார். புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட ஹரிணி அமரசூரியா இலங்கையின் 3வது பெண் பிரதமர் ஆவார். கடந்த ஒலிம்பியாட் போட்டியில் கிடைத்த அனுபவத்தை வைத்து இந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருப்பதாக செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா கூறியுள்ளார். 45வது செஸ் ஒலிம்பியாட் ஆடவர் மற்றும் மகளிர் அணியில் தங்கப்பதக்கம் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா, வைஷாலி ஆகியோருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹங்கேரியில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஓபன் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த குகேஷ் கடந்த முறை கோட்டை விட்டதை இம்முறை பிடித்து விட்டதாக தெரிவித்தார். இந்தியா வங்கதேசம் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரும் 27ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அணியிலிருந்து இளம் வீரரான சர்ஃப்ராஸ் கான் விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரை வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள இரானி கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாட வைக்க பிசிசிஐ தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. வெளிநாடுகளில் நடக்கும் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி வரும் வங்கதேச கிரிக்கெட் வீரர் ஷாகிப் அல் ஹசைன் நாடு திரும்பினால் எந்த துன்புறுத்தலும் இருக்காது என அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் உறுதி அளித்துள்ளது. ஷேக் ஹசீனா கட்சியின் எம்பியாக இருந்த அவர் மீது வங்கதேசத்தில் ஏற்பட்ட கலவரத்தின் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் ஷாகிப் நாடு திரும்பினால் கைது செய்யப்படலாம் என பேச்சு எழுந்தது. ரிஷப் பந்த் ஓய்வு பெற்ற பின்னர் வேண்டுமானால் அவர் தோனியை விட சிறந்தவரா என ஒப்பிடலாம் என்றும் தற்போது இந்த ஒப்பீடுகளை தவிர்க்க வேண்டும் என பாகிஸ்தான் முன்னாள் வீரர் பாசித் அலி தெரிவித்துள்ளார். தோனி ஒரு லீடர் என்றும் அவர் இந்தியாவுக்காக உலக கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி, ஆசிய கோப்பையை வென்றவர் என பாசித் அலி பெருமிதம் தெரிவித்தார். அதிக விக்கெட்டுகள் எடுத்த இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைக்க பும்ராவுக்கு வாய்ப்பிருப்பதாக ஜஹீர் கான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் பும்ரா தன்னை ஃபிட்டாக வைத்திருப்பது அவசியம் என்றும் ஜஹீர் கான் தெரிவித்துள்ளார். காயங்களை தவிர்த்து முன்னோக்கி விளையாடினால் மட்டுமே அவர் இந்த சாதனைகளை தாண்டுவார் என ஜஹீர் கான் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் காமெடியனாக வலம் வந்து தமிழ் சினிமாவில் நுழைந்து வளரும் நடிகர்களில் ஒருவராக திகழும் புகழ் நடிகர் ரஜினியை நேரில் சந்தித்துள்ளார். இது தொடர்பான புகைப்படத்தை தனது இன்ஸ்டாவில் பகிர்ந்த புகழ் ஒவ்வொரு ரசிகனுக்கும் இருக்கும் கனவு தலைவரை நேரில் பார்ப்பது என குறிப்பிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். தனுஷ் இயக்கும் இட்லி கடை திரைப்படத்தில் தாம் நடிக்கவில்லை என அசோக் செல்வன் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தனக்கும் தனுஷை மிகவும் பிடிக்கும், அவருடைய மிகப்பெரிய ரசிகன் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் அவருடன் இணைந்து பணியாற்ற ஆசைப்படுகிறேன், ஆனால் இப்பொழுது அவர் இயக்கிக் கொண்டிருக்கும் இட்லி கடை திரைப்படத்தில் தான் நடிக்கவில்லை என பதிவிட்டுள்ளார். ஜீவா நடித்துள்ள பிளாக் படத்தின் ட்ரெய்லர் வரும் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வெளியாக உள்ளது. KG பாலசுப்ரமணியம் இயக்கியுள்ள இந்த த்ரில்லர் படத்தில் பிரியா பவானி சங்கர் கதாநாயகியாக நடித்துள்ளார். இப்படத்திற்கு சாம் CS இசையமைத்துள்ளார். இயக்குனர் வசந்தபாலன் லாப்தா லேடிஸ் படத்திற்கு பதிலாக கொட்டுக்காளி, ஆடு ஜீவிதம் போன்ற படங்களை இந்தியா சார்பாக ஆஸ்கர் விருதிற்கு அனுப்பியிருக்கலாம் என தெரிவித்துள்ளார். லாப்தா லேடிஸ் ஹிந்தி திரைப்படம் பொழுதுபோக்கு தன்மைக்காகவும் சுவாரஸ்யத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீல் குட் டிராமா திரைப்படம் மட்டுமே என கருத்து தெரிவித்துள்ளார். மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இக்கோவில் தசரா திருவிழா வரும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 12ஆம் தேதி மகிஷா சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ளது. திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு, பேருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. டர்போ பெட்ரோல் என்ஜினுடன் கூடிய CNG மாடலாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் நெக்ஸான் CNG மாடலை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் CNG கார்களில் முதலில் டுவெல் சிலிண்டர் தொழில்நுட்பத்தை டாடா அறிமுகப்படுத்தியுள்ளது. வேரியன்ட்களுக்கு ஏற்ப இதன் விலை 9 லட்சம் ரூபாயில் தொடங்கி 14 லட்சம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. கூகுள் நிறுவனம் தனது கூகுள் போட்டோ செயலியின் வீடியோ எடிட்டரில் புதிய சேவைகளை சேர்த்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. புது அப்டேட் மூலம் கூகுள் போட்டோ செயலியில் அப்டேட்டட் ட்ரிம் டூல், ஆட்டோ என்ஹான்ஸ் பட்டன், ஸ்பீட் டூல் போன்ற அம்சங்கள் வழங்கப்படுகின்றன.